ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் மார்கழி உற்சவம், திருப்பாவை பாசுரம் பாடி சிறப்பு அலங்காரம். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் தீப திருவிழா. அருள்மிகு தெய்வானையுடன் தேரில் உலா வந்த முருகப்பெருமான். கும்பகோணம் ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி கோயில் மார்கழி ஊஞ்சல் உற்சவம், விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ சக்கரபாணி. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற மார்கழி சங்கடஹர சதுர்த்தி பூஜைகள், அந்த காட்சிகளின் தொகுப்பு. 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் மார்கழி மாத திருப்பாவை பாசுரம்படி அலங்காரம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 2ஆம் நாள் அன்று திருப்பாவை 2ஆம் பாசுரத்தின்படி வையத்து வாழ்வீர்கள் என தொடங்கும் பாடலுக்கு ஏற்ப ஆலயத்தில் இருக்கும் பரமபதநாதர் சன்னதியில் உள்ள கண்ணாடி அறையில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். பார்க்கடல் துயிலும் பரந்தாமனை தங்கத் தொப்பாரம் கிரீடம் அணிவித்து சிறப்பு அலங்காரத்தோடு சற்று சாய்ந்து அமர்ந்த கோலத்தில் அமர்த்தியிருந்தனர். அருகே ஆண்டாள் நாச்சியாரோடு தோழிகள் பாடல்கள் பாடியபடி நின்று காட்சி தந்தருளினர். ஆதிசேஷன் குடைபிடிக்க கிளிமாலையுடன் சங்கு சக்கரம் தரித்து சர்வலங்காரத்தோடு எம்பெருமானும் அருள்பாலித்தார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கார்த்திகை தீபத் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்திலிருந்து மங்கள வாத்தியங்கள், திருக்குடைகள் பிடித்தபடி ஸ்ரீ தெய்வானை மற்றும் முருகப்பெருமானை சிறிய சட்டத்தேரில் கொலுவிருக்கச் செய்து தேரடிக்கு அழைத்து வந்தனர். முத்தங்கி அலங்காரத்துடன் முருகப்பெருமானும் தெய்வானை அம்பாளும் அழகாக பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருள ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசித்தனர். தேரடியை அடைந்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. பிறகு தேரடியிலிருந்து மீண்டும் உலா புறப்பட்ட ஸ்ரீ முருகனின் சட்டத்தேரை ஏராளமானோர் வடம் பிடித்து இழுத்தனர். உலா முடிந்ததும் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி ஆலயத்தில் மார்கழி மாத ஊஞ்சல் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள்வளாகத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ சக்கரபாணியை தங்க திருக்குடை பிடித்தபடி சுமந்து வந்தனர். நாதஸ்வரம் இளதாளங்கள் முழங்க கேடயத்தில் நிறுத்தி கொடிமரம் முன்பு அழைத்து வந்து சுவாமிக்கு திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் உற்சவரை பரவசத்துடன் தரிசித்ததும் வையாளி சேவை நடத்தியபடி ஸ்ரீ சக்கரபாணியை ஆலயத்தில் இருக்கும் வசந்த மண்டபத்தில் அமைந்துள்ள விசேஷ ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்தனர். அலங்கார பிரியனுக்கு திருமுடியில் சிக்குத்தாடை கட்டி அதில் சூரிய சந்திர பதக்கங்களுடன் கலிங்கத்திராயும், திருமார்பில் லட்சுமி பதக்கமும், இரட்டை கிளிஹாரத்துடன் பலவித ஆபரணங்களும் பூட்டி மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்கரித்திருந்தனர். ஊஞ்சலாடியபடி அருள்பாலித்த உற்சவமூர்த்திக்கு நட்சத்திர தீபம் சமர்ப்பித்தனர். நிறைவாக சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் புகழ்பெற்ற வள்ளியூர் முருகன் கோயிலில் அழகனுக்கு தெப்ப உலா வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு வள்ளியம்பாளுக்கும் முருகப்பெருமானுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து ஏக தீபம், கோபுர தீபம் உள்ளிட்ட ஆரத்திகள் காட்டப்பட்டன. பிறகு கேடயத்தில் அமர்த்தி கொண்டு உற்சவ மூர்த்திகளை திருக்குளத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு வண்ண மலர்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த விசேஷ தெப்பத்தில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் தெப்ப உலா துவங்கியது. நாதஸ்வரம் இளதாளங்கள் முழங்க திருக்குளத்தை சுற்றி தெய்வங்கள் எழுந்தருளிய தெப்பம் வலம் வர எண்ணற்ற பக்தர்கள் கரைகளில் நின்று பரவசத்துடன் தரிசித்தனர். மன்னார்குடி அருகே வடுவூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் புனர்பூச நட்சத்திர உற்சவத்தையொட்டி தெய்வங்களுக்கு புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக சீதா பிராட்டியையும் ஸ்ரீ கோதண்டராமரையும் தங்க கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காட்டியபடி மூலவர் சன்னதியில் இருந்து வெளியே சுமந்து வந்தனர். வில்லேந்திய ராமனாக எம்பெருமானும் அழகிய திருக்கோலத்துடன் ஜானகி தேவியும் திருக்காட்சி தந்தபடி வர கற்பூரம் காட்டி மங்கள வாத்தியங்களோடு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு 4 திக்கிலும் தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. கொடிமரம் முன்பு நிறுத்தி பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய கும்பதீபம் காண்பித்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்றதுமான திருவேளுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில்
புனர்பூச திருநட்சத்திர உற்சவம் நடைபெற்றது. ஆலயத்தில் இருக்கும் ஆழ்வார் ஆச்சாரியார் மண்டபத்தில் எழுந்தருளி உள்ள உற்சவர்கள் ஸ்ரீ சீதாராம லட்சுமண சகித ஆஞ்சநேயருக்கு வஸ்திரங்கள் கட்டி பதக்கங்களோடு மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். தெய்வங்களுக்கு தூபத்துடன் கற்பூர ஆரத்தியும் கும்ப தீபமும் காண்பித்து பழங்கள் நிவேதிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு ஏலக்காய் மாலைகள் சாற்றி எம்பெருமானின் சடாரி மரியாதை செய்யப்பட்டது. நிறைவாக தெய்வங்களை தரிசித்த பக்தர்களுக்கும் சடாரி சாதித்தனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே பூவனூரில் உள்ள அருள்மிகு சதுரங்க வல்லபநாதர் கோவிலில் இன்று அகத்திய மாமுனிக்கு திருநட்சத்திர விழா விமர்சையாக நடைபெற்றது. கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் விசேஷ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருளினார். ஆலய வளாகத்தின் மேடைகள் மீது கலசங்களையும் வெண்சங்குகளையும் பிரதிஷ்டை செய்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். கோயில் மூலவரான அருள்மிகு புஷ்பவனேஸ்வரரும் சிறப்பு அலங்காரத்துடன் அருள்பாலித்தார். இதனிடையே குண்டத்தில் மந்திர உச்சாடனங்களோடு பலவித மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கோயிலில் எழுந்தருளி உள்ள அகத்தியருக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் குருமுனிக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க முதலில் சங்காபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து கலசாபிஷேகமும் செய்தனர். பிறகு அகத்திய மாமுனிக்கு வஸ்திரம் கட்டி வள்ளிக்கவச அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து ஸ்ரீ அகத்தியருக்கு வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் விநாயகப் பெருமானுக்கு மார்கழி மாத சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சென்னை GN செட்டி சாலையில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு ஓம் சக்தி விநாயகருக்கு சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து தீபம் காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து கணநாதனுக்கு வஸ்திரம் கட்டி வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரத்திகள் காண்பித்தனர். காஞ்சிபுரத்தில் இருக்கும் அருள்மிகு வரசித்தி விநாயகர் கோயிலில் மூலவருக்கு விபூதி காப்பு சாற்றி வெள்ளிக்கிரீடம் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்கரித்திருந்தனர். உற்சவ மூர்த்தியும் நீலப்பட்டுடுத்திக் கொண்டு அருகே அமர்ந்து அருள்பாலிக்க திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து ஸ்ரீ வரசித்தி விநாயகருக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. வேலூர் கோட்டையில் இருக்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ வலம்புரி விநாயகருக்கும் உற்சவ மூர்த்திக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் தரிசிக்க கணநாதன் வெள்ளிக்கவச அலங்காரத்தோடு திருக்காட்சி தந்தருள நாமாவளிகள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மூஷிக வாகனத்தின் மேல் விசேஷ அலங்காரத்தோடு நின்றிருந்த உற்சவ மூர்த்திக்கும் ஆரத்தி காட்டி பக்தர்கள் தரிசித்ததும் பிரகார உலா புறப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள அருள்மிகு விஜய விநாயகர் திருக்கோயிலில் மூலவருக்கு அபிஷேகம் செய்ததும் பூஜிக்கப்பட்ட கலசத்தை கோயிலை சுற்றி எடுத்து வந்து ஸ்ரீ விஜய விநாயகருக்கு புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் ஸ்ரீ விஜய விநாயகருக்கு மஞ்சள் பட்டு வஸ்திரம் கட்டி வெள்ளிக்கிரீடத்துடன் மலர் மாலைகளும் அருகம்புல்லும் வைத்து அலங்கரித்து உதிரிப்பூக்கள் கொண்டு அர்ச்சித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் செய்தனர். சென்னை போரூர் அருகே கருகம்பாக்கத்தில் உள்ள கேது பரிகார ஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு ஆதிகாமாட்சி சமேத திருநீலகண்டேஸ்வரர் கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ சர்வராஜ விநாயகருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள், மாவு கரைசல், பால், தயிர், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர்.
தொடர்ந்து நாகதேவதைக்கும் கணநாதனுக்கும் வஸ்திரம் கட்டி மாலைகள் அணிவித்து கணநாதனுக்கு பிரத்யேகமாக தேங்காய் மாலையும் சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் தீபாரத்திகள் காட்டப்பட்டன. ஈரோட்டில் அமைந்துள்ள அருள்மிகு வலம்புரி கற்பக விநாயகர் கோயிலில் சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து குண்டத்தில் மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்க்கப்பட்டது. பிறகு பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் குண்டம் மற்றும் கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து மூலவர் அருள்மிகு வலம்புரி கற்பக விநாயகருக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ வலம்புரி விநாயகருக்கு தீபங்கள் காட்டப்பட்டன. வெள்ளிக் கவசங்களும் வெண்பட்டுடன் வெட்டிவேர் மாலையும் ருத்ராட்ச மாலையும் அருகம்புல் மாலையோடு மலர் மாலைகளும் அணிந்தபடி காட்சி கொடுத்த மூலவருக்கு அருகம்புல்லாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் விநாயகரை மனமுருக வேண்டி தரிசித்தனர். கோவை மாவட்டம் ஈச்சனாரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு விநாயகர் கோயிலில் மூலவருக்கு தங்கக்கவசம் சாற்றி எருக்கம்பூ மாலையுடன் அரளி, அருகம்புல், தாமரை, மலர் மாலைகளும் பழமாலையும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கண்மலர்களோடு கணநாதன் அழகாக திருக்காட்சி தந்தருள நாமார்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை வணங்கி வழிபட்டனர். கரூரில் உள்ள அருள்மிகு கற்பக விநாயகர் ஸ்ரீ வாராகியம்மன் கோயிலில் சக்தி மைந்தனுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு பக்தர்கள் மீது அபிஷேக நீரை தெளித்தனர். தொடர்ந்து ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு வெண்பட்டு கட்டி சந்தன காப்புடன் வெள்ளிக்கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக்க தீபமும் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் மூலவரை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி முத்தையால்பேட்டை பகுதியில் இருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் கோயிலில் ஜுவாலா, அகோபில, மாலோல, வராக உள்ளிட்ட 11 நரசிம்மர்களாக அருள்பாலித்து வரும் சுவாமிக்கு ஏகதின லட்சார்ச்சனை விழா சிறப்பாக நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் தங்க ரதத்தின் மீது அமர்ந்தருளும் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் முன்பு எம்பெருமானின் உற்சவ மூர்த்திகளை விசேஷ அலங்காரத்துடன் அமர்த்தியிருந்தனர். சுவாமிக்கு மஞ்சள் பட்டும் தாயாருக்கு சிகப்பு பட்டாடையும் கட்டி தொப்பாரம் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் முன்பு அர்ச்சகர்கள் திருநாமங்கள் கூறி துளசி கொண்டு லட்சார்ச்சனையை சிறப்பாக நடத்தினர். பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கல்விக் கடவுளை வணங்கி வழிபட்டனர். திருச்சி அருகே அமைந்திருக்கும் புகழ்பெற்ற சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் திருவிளக்கு பூஜை வைபவமாக நடைபெற்றது. அம்மனின் அவதார திருவுருவங்கள் நிறைந்த பிரம்மாண்ட ராஜகோபுரத்துடன் கூடிய ஆலயத்தில் உற்சவர் மண்டபம் முன்பு பிரதான திருவிளக்கு ஏற்றப்பட்டதும் மங்கள பொருட்களோடு விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த பெண்கள் பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து போற்றி மந்திரங்களை கூறி காமாட்சி விளக்குகளுக்கு மஞ்சள், உதிரிப்பூக்கள் மற்றும் குங்குமம் கொண்டு பக்தியுடன் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு பகவதியம்மன் கோயிலில் மார்கழி மாத உற்சவத்தையொட்டி மூலவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. 4 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்து அருளும் மூலவர் அருள்மிகு பகவதி அம்மனுக்கு பஞ்சாமிர்தம், பால், தயிர், அபிஷேகப் பொடி, மாவு கரைசல், மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு கோயிலில் வீற்றிருக்கும் விநாயகர் வெண்பட்டுடுத்திக் கொண்டு திருக்காட்சி தந்தருள நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசிக்க சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தருளிய ஸ்ரீ பகவதி அம்மனுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன.
ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டினத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு சௌபாகிய நாயகி உடனமர் ஸ்ரீ ஆதிரத்னேஸ்வரர் கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருளும் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பனுக்கு ஆராட்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தின் மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். பிறகு உற்சவர் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை கொலுவிருக்கச் செய்து மங்கள வாத்தியங்களுடன் வீதி உலா புறப்பட்டனர். பிறகு மீண்டும் கோவிலை அடைந்ததும் ஸ்ரீ ஹரிஹரசுதனுக்கு ஆராட்டு விழா வைபவமாக நடத்தப்பட்டது. தொடர்ந்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டி பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி மீண்டும் கைத்தலமாக ஏந்தி ஆலய வளாகத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். மார்கழி மாத சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு சிவகங்கை, மன்னார்குடி, தேனி மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதியில் உள்ள ஆலயங்களில் விநாயகருக்கு நடைபெற்ற விசேஷ பூஜைகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயிலில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு சொர்ணவல்லி அம்பாள் சமேத ஸ்ரீ சொர்ணகாளீஸ்வரர் கோயிலில் தனி சன்னதி கொண்டு நாகதேவதைகளுடன் அமர்ந்தருளும் ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகப் பொடி, மஞ்சள், மாவு கரைசல், பஞ்சாமிர்தம், பால், தேன், தயிர், விபூதி, சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் வெள்ளிக்கவச அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து கோபுர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். மன்னார்குடி ருக்மணிகுளம் வடமேற்கு பகுதியில் இருக்கும் அருள்மிகு கற்பக விநாயகர் கோயிலில் சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு கலச பிரதிஷ்டையோடு பிரத்யேக குண்டம் அமைத்து ஹோம பூஜைகளை துவக்கினர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது. இதனிடையே மூலவர் அருள்மிகு கற்பக விநாயகருக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் தங்கக் கவசம் சாற்றி விசேஷ அலங்காரமும் செய்தனர். தேனி அல்லிநகரம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு சிவசக்தி விநாயகர் கோயிலில் மூலவருக்கு மஞ்சள், அபிஷேகப் பொடி, மாவு கரைசல், பால், சந்தனம், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பச்சை வஸ்திரம் கட்டி சந்தனக்காப்பு சாற்றி வெற்றிலை மாலையுடன் மலர் மாலைகள் மற்றும் வெட்டிவேர் மாலை சூட்டி அலங்கரித்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபாரத்திகளுடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு மணக்குள விநாயகர் கோயிலில் மூலவருக்கும் உற்சவருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து திரளான பக்தர்கள் தரிசிக்க கணநாதனுக்கு கோபுர தீபம், பஞ்சதீபம் காட்டப்பட்டன. பின்னர் உற்சவருக்கும் ஆரத்திகள் சமர்ப்பித்து பக்தர்களுக்கு விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது. சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு காளியம்மன் திருக்கோயிலில் 22ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. மூலவர் அம்மனுக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி வெள்ளிக் கவசங்களுடன் தீஜ்வாலை கிரீடமும் ஆபரணங்களுடன் எலுமிச்சை மாலையும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அம்பிகைக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து தீபம் காட்டப்பட்டது. கோயில் வளாகத்தில் பச்சை பட்டுடுத்தி கொண்டு உற்சவர் அம்மனும் விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளியிருக்க கலச பிரதிஷ்டையோடு மங்களப் பொருட்களுடன் வரிசையாக அமர்ந்திருந்த பெண்கள் பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து அம்மனாக பாவித்த விளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி மஞ்சள், குங்குமம், உதிரிப்பூக்கள் ஆகியவற்றால் பக்தியுடன் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். பின்னர் கலசத்திற்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆலம் கரைத்ததும் பெண்கள் திருவிளக்குகளுக்கு ஆரத்தி காட்டி வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து உற்சவர் அம்மனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தியும் ஏக்க தீபமும் காட்டப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இருக்கும் ஸ்ரீ ஐயப்பன் கோயிலில் மூலவருக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலவர் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி பதக்கங்களுடன் கற்கள் பதித்த ஹாரங்கள் அணிவித்து வெண்பட்டு கட்டி 21 லட்சம் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகள் கொண்டு மாலைகள், பிரபை ஆகியவற்றை அமைத்து அலங்கரித்திருந்தனர். யோக நிலையில் அமர்ந்து அருளும் சுவாமி முன்பு ரூபாய் கட்டுகளையும் வைத்து சமர்ப்பித்திருந்தனர். சொர்ண அலங்காரத்தில் காட்சி கொடுத்த சிவவிஷ்ணு மைந்தனுக்கு அர்ச்சனை செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது.
ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை மனமுருக வேண்டி தரிசித்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே கலையூர் புத்தனேந்தல் கிராமத்தில் உள்ள அருள்மிகு சிவகாளி சப்தகன்னியர் திருக்கோயில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜை நடத்தப்பட்டது. பின்னர் கோயில் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு பக்தர்கள் பின்தொடர கோயிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்ததும் வானில் கருடன் வட்டமிட விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு பக்தர்கள் மீதும் தளித்தனர். இதைத் தொடர்ந்து மூலவருக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திரம் கட்டி அலங்கரித்தனர். நிறைவாக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் மார்கழி உற்சவம், திருப்பாவை பாசுரம் பாடி சிறப்பு அலங்காரம். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் தீப திருவிழா, அருள்மிகு தெய்வானையுடன் தேரில் உலா வந்த முருகப்பெருமான். கும்பகோணம் ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி கோயில் மார்கழி ஊஞ்சல் உற்சவம், விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ சக்கரபாணி. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற மார்கழி சங்கடஹர சதுர்த்தி பூஜைகள், அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.